அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்தங்களே, 3 நல்ல அமல்களை செய்து அதை பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு தனக்கேற்பட்ட உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் 3 இளைஞர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து உயிரை விட்டும் பாதுகாத்து கொண்டார்கள், உயிர் செல்வதை விட்டும் பாதுகாத்து கொண்டார்கள். அந்த நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னொரு காலத்தில் நடந்த நிகழ்வை நினைவூட்டுகிறார்கள். முன்னொரு காலத்தில் 3 இளைஞர்கள் பயணப்படுகிறார்கள். பயணப்படும் பொழுது செல்லும் வழியில் கடுமையான மழை, மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக குகைக்குள் ஒதுங்குகிறார்கள். குகைக்குள் ஒதுங்கியதற்கு பிறகு அந்த குகையின் வாசலிலே ஒரு பெரும் பாறை அடைத்து கொண்டது. அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் மூவரும் ஆலோசனை செய்கிறார்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம், அந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் நம்மை உயிர் செல்வதை விட்டும் பாதுகாத்துக் கொள்வான், உயிருக்கு ஆபத்தான சொல்லி அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற அந்த நம்பிக்கையோடு மூவரும் ஆலோசனை செய்கிறார்கள். அப்பொழுது ஒவ்வொருவரும் தான் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். முதலாம் அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார், இறைவா, நான் என்னுடைய பெற்றோர்கள், வயது முதிர்ந்த பெற்றோர்கள், அவர்களுக்கு நான் தினமும் உணவு கொடுக்கக்கூடிய அந்த ஹித்மத் செய்து கொண்டிருப்பேன், பணிவிடை செய்வேன். ஒரு நாள் இரவு நான் உணவு கொண்டு வரும்பொழுது கோப்பையில் பால் எடுத்து வருகின்றேன். தாமதமாகிவிட்டது, பெற்றோர்கள் உறங்கி விட்டார்கள். அவர்களை நான் கண் விழிக்க செய்ய மனது கஷ்டப்பட்டது. அவர்கள் உறங்கட்டும், அவர்கள் உறங்கும் வரை தலைமாட்டிலேயே காத்திருக்கிறேன். அவர்கள் விழித்ததற்கு பிறகு அந்த பாலை கொடுக்கின்றேன். அவர்கள் அந்த பாலை அருந்துகிறார்கள். இறைவா, உன் திருப்பொருத்தத்திற்காக இந்த காரியத்தை செய்தேன் என்றவுடன் அந்த பாறை சற்று அகன்றது. இரண்டாம் அவருடைய பிரார்த்தனை என்னவாக இருந்தது என்றால், அவருடைய உறவுகளில் ஒரு அழகிய இளமை பெண், அந்த இளமை பெண்ணுக்கும் அவருக்கும் மத்தியிலே மனதிலே ஒரு வகையான அதாவது மனோ இச்சைக்கு அடிபடியும்படியான அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. இவர் அந்த இளமை பெண்ணிடத்திலே சொல்லுகிறார், அந்த பெண்ணும் ஒத்துக்கொள்கிறார், சில தீனார்களை கொடுக்கின்றார். கடைசி அந்த வினாடியிலே அந்த பெண்ணாகப்பட்டவள், இளமை பெண்ணாகப்பட்டவர், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொன்ன உடனே, நான் அந்த காரியத்தை விட்டும், இச்சையில் ஈடுபடுவதை விட்டும் நான் அதை தவிர்த்துக் கொள்கிறேன். இறைவா, உன் திருப்பொருத்தத்திற்காக தவறு செய்யவில்லை என்று கூறுகிறார். பாறை சற்று அகன்று விடுகிறது. மூன்றாம் அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அவர் தன்னிடத்திலே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் வேலை செய்கிறார்கள், கூலி கொடுக்கின்றார். அவ்வாறு கொடுக்கும் பொழுது ஒரு நாள் என்னவாகின்றது என்றால், எல்லோரும் சம்பளத்தை வாங்கி செல்கிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும் தன் கூலியை வாங்கவில்லை, வாங்காமல் சென்று விடுகின்றார். சில பல மாதங்கள் கழித்து அவர் வருகின்றார். வந்த நேரத்தில் அவரிடத்திலே என்னுடைய கூலியை கொடுங்கள் முதலாளிடத்தில் கேட்கும் பொழுது சில நாட்கள் கழித்து வருகின்றார். அப்பொழுது அந்த முதலாளி, இது உன்னுடைய சம்பளம், இந்த சம்பளத்தில் நான் ஆடு வாங்கினேன், ஆட்டை பல்கி பெருகச் செய்தேன், இது பூரா உன்னுடைய ஆட்டு மந்தி என்று சொல்லும் பொழுது பரிகாசம் செய்கின்றீர்களா என்று கேட்கின்றார். இல்லை, உமக்கு சொந்தமானது என்று சொன்னவுடன் அதை எடுத்துக்கொள்கிறார். இந்த 3 காரியங்களையும் இறைவா, உன் திருப்பொருத்தத்திற்காக செய்தேன், எங்களை பாதுகாப்பாயா என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் முழுவதுமாக அந்த மூவரையும் வெளியாக்கினார் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸின் சுருக்கமான ஒரு சரித்திரமாக இருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் செய்த நல்லறங்களை அல்லாஹ்விடத்திலே நினைவூட்டி நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்க செய்வதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். 3 முக்கியமான காரியங்களால் அல்லாஹ் உயிர் பிழைக்க செய்தான். 1, பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஹித்மத், பணிவிடை. 2வதாக கற்பை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு செயல். 3வதாக வேலையாட்கள் இடத்தில் அந்த கூலியை சரியாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 காரியங்களும் இத்தோடு இருக்கக்கூடிய எல்லா நல்லறங்களையும் அல்லாஹ்விடத்திலே நினைவூட்டி பிரார்த்தனை செய்வோமாக. நம் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.